அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கபாலபதி கிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கபாலபதி பிராணாயமா வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது வந்து ஒரு மூக்கை வந்து மூடிட்டு அது வந்து வேகமாக வந்து மூச்சை வந்து வெளியில் விடுவோம். அந்த மாதிரி கபாலபதி இருக்குது. 2 மூக்கு வழியாலுமே வந்து அப்படி பண்ணுவோம். வேகமாக வந்து மூச்சை எடுத்து விடுவோம். அது ஒரு கபாலபதி இருக்குது. இப்போ அதில் வந்து ஒரு சில வேரியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துருக்க போகிறோம். இது எப்படின்னா கபாலம் அப்படின்னா நம்மளோட மண்டை இந்த வந்து ஃப்ரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கபாலம் அதை வந்து உங்களுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த கபாலபதி கிரியா. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து வாசலில் வந்து பெருக்கிட்ட தண்ணி தெளிக்கிறோம், அது மாதிரி வந்து இது ஃபஸ்ட்டு இந்த பிராணாயமா ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு, பிராணாயமா இல்லை கிரியான்னு சொல்லலாம், இது ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிராணாயமெல்லாம் உங்களுக்கு செய்யும் போது வந்து ஃபுல்லாகவே உங்கள் உடலுமே வந்து நல்லாவே தூய்மையாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். ஏதாவது வந்து ஒரு பொசிஷனில் வந்து மெடிடேட்டிவ் பொசிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது எது வேணாலும் உட்காந்துக்கலாம். சுக்காசனா, அர்த்த பத்மாசனா, அதுக்கப்புறமேட்டு வஜ்ராசனாலையும் உட்காரலாம். ஆனால் பத்மாசனா போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து இன்னும் ஜாஸ்தி. நம்ம பத்மாசனா போட்டுக்கலாம். பண்ண முடியாதவங்க கவலை இல்லை, அர்த்த பத்மாசனா போட்டுக்கலாம். பத்மாசனா போட்டுக்கிறோம். ஒரு விரிப்பில் அது மாதிரி உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் முதுகு தண்டு, தலை, கழுத்து, முதுகு தண்டு 3மே வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து இருக்கணும். இப்போ வந்து 2 கைகளை வந்து நம்ம மற்ற பிராணாயமாவோ வேறு எதாவது பண்ணும் போது 2 கைகளில் வந்து சின்ன முத்ரா வந்து வைப்போம். ஒரு சில இதுக்கு வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைகள், இடது கையை வந்து நம்ம எப்படி இப்படி வைக்க போகிறோம். இந்த கட்டை விரல் இந்த மார்பு கீழே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இப்படி வைக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுப்போம். மற்ற விரலுக்கெல்லாம் கீழ் நோக்கி இப்படி இருக்கும். வயிற்று மேலே வந்து இப்படி வைக்க போகிறோம். வலது கையை வந்து இப்படி மார்புக்கு மேலே வந்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்துட்டு வேகமாக வந்து மூச்சு விடணும். கலர்த்திக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணணும். நான் இன்னும் மறுபடியும் அதுமே சொல்லிட்டு வரேன். இல்லை சில பேர் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக கடகடன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிறு வலியும் ஜாஸ்தியாகவும் ஆகிடும். அது பண்ணவும் கூடாது. சில பேருக்கு தலைவலியும் ஜாஸ்தியாகிடும். அப்புறம் நீங்கள் நிறையவும் கவுண்ட்டும் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிராணாயமாக்கு அதுமாதிரி மாறிட்டா இருக்குது. இப்போ வந்து இத்தனை ரவுண்டு பண்ணுறோம், நாடி சுத்தி பிராணாயமாக பார்த்தீங்கன்னா இத்தனை ரவுண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கபாலபதியில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்ட்ரோக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிராணாயமாக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முகத்தெல்லாம் நல்லா அப்படி சுருக்கிட்டு, புருவத்தை சுருக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட தோள்பட்டையோ அதெல்லாம் வந்து எல்லாமே வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பண்ணும் போது நம்ம மார்பு பகுதிகள் வந்து ஆடாமல் இருக்கணும். அதாவது ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். உங்களோட முகத்தையும் சரி, உங்கள் உடலையும் சரி, எல்லாமே வந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு பொறுமையாக வந்து செய்யுங்க. கவனித்து செய்யுங்க. கண்களை மூடிட்டு இருந்தோம்னா அந்த ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். எதுக்காக நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணும்போது வந்து கண்களெல்லாம் மூடுறோம்னா அந்த ஃபீலோடு பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம பண்ணும் போது நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து நம்ம கண்களை வந்து மூடிட்டு வந்து பண்ணுறோம். இது வந்து மூச்சு வந்து தானாக வந்து எடுத்துக்கும். நம்ம பண்ணும் போது வேகம் விடும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் வேகமாக வந்து விடணும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படியே பண்ணலாம். இப்போது நம்ம அதுக்காக தான் வந்து நம்ம மார்பு பகுதியில் வந்து இப்படி கைகளை வச்சுக்கிறோம். இடது கையை வந்து இப்படி வச்சிடலாம். முதுகு தண்டு நேராக வச்சுருங்க. மார்பு பகுதியில் வந்து இப்படி கைகள் எல்லா விரலையுமே சேர்த்து வச்சுட்டு மார்பு பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணும் போது நம்மளோட தோல் பட்டை வந்து ஆடக்கூடாது. நம்மளோட முகமும் ரொம்ப சுருக்கம்லாம் பண்ணக்கூடாது. அழகாக கண்களை மூடிட்டு நம்ம பண்ணலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பொறுமையாக வந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். இது எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் செய்யலாம். பொறுமையாக செய்ய நீங்கள் ரவுண்ட்ஸும் சரி, இந்த ஸ்ட்ரோக்ஸும் சரி, நீங்கள் அதிகமாக வந்து போயிட்டே இருக்கலாம். இது தொடர்ந்து வந்து ஒரு 5 நிமிடம் வந்து நீங்கள் பண்ணிட்டாலே நல்லது. 5 நிமிடம் தொடர்ந்து நிறைய பேரால் பண்ணவும் முடியாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலுமே வந்து சில பேரால் தொடர்ந்து பண்ண முடியாது. ஆனால் முயற்சி செஞ்சால் எல்லாமே வந்து செய்யலாம். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஒரு 30 ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. மறுபடியும் வந்து செய்யுங்க, மறுபடியும் கேப் எடுங்க, மறுபடியும் செய்யுங்க, மறுபடியும் கேப் எடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து 5 நிமிஷமாக அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். நம்மளோட இந்த தலைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி தரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குமே வந்து ரொம்பவே நல்லது. நம்ம உடலை வந்து நல்லா தூய்மையாக வந்து வச்சுக்கணும். இப்போ எப்படி வந்து கோவிலில் வந்து நம்ம தூய்மையாக வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்மளோட உடல்ல வந்து இந்த கபாலபதி கிரியை வந்து நல்லாவே தூய்மையாக வந்து வச்சுக்கும். இது யார் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லிடுறேன். ரொம்ப ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க இப்போ தான் சர்ஜரி பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க இதில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே வந்து நார்மல் பர்சன்ஸ், மிடில் ஏஜ் பர்சன்ஸ் எல்லாருமே செய்யலாம். குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு 14 வயசுக்கு மேலே வந்து அதை பண்ணலாம். எதுக்காக 14 வயசு அப்படின்னு சொல்கிறோம்னா அப்போ தான் வந்து எல்லா ஹார்மோன்ஸ் வந்து நல்லாவே செக்ரீட் ஆக தோணும், செக்ரீட் ஆகும். அந்த டைமில் வந்து இந்த பிராணாயாமம்லாம் பண்ணவே நமக்கு ஈஸியாக இருக்கும். 14 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேறு மூச்சு பயிற்சிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். அது நம்ம ஒன்று ஒன்றா வந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்போது இந்த இதில் வந்து கபாலபதி கிரியா வந்து இந்த மாதிரி பண்ணணும். தொடர்ந்து வந்து அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க. செய்யும்போது சில பேருக்கு வந்து வயிறு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒற்றை தலைவலி இருக்கும் பார்த்தீங்களா, மைக்ரெயின் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து இதை வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம மூச்சு வேகமாக விடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட தலை வந்து கொஞ்சம் எல்லாமே அதிர்வும். அதனால் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலைவலி ஜாஸ்தியாக இருக்கும். ஒற்றை தலைவலின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்குலாம் ஜாஸ்தியாகிடும். தலை சுற்றுதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த வந்து கபாலபதி கிரியா வந்து இதை பண்ணாமல் இருக்கலாம். மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம். இதை வந்து காலையில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, 4:30 6 சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து இது செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நுரையீரல் டைம் நம்மளோட உடம்புக்கு வந்து ஒவ்வொரு வந்து உறுப்புகளும் ஒவ்வொரு டைமில் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். அந்த டைமில் அது பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி நம்மளோட நுரையீரல் பார்த்திங்கன்னா அது வந்து காலையில் வந்து அந்த 4:30லேருந்து 5 வந்து அதோட வந்து ஆக்டிவாக இருக்கும். அந்த டைமில் அந்த கபாலபதி கிரியா பண்ணும்போது உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த கபாலபதி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பிராணாயாமம் பண்ணாலுமே அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது. சாப்பிட்ட அப்புறம் மட்டும் வயிறு ஃபுல்லாக இருக்கும் போது வந்து இது பண்ண வேண்டாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும் போது இதை வந்து பண்ணிவிடுங்க. இதை மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து இந்த பலன்கள் வந்து நல்லாவே அனுபவிங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.